எங்களுடைய ராகுல் காந்தி அந்த மாநிலத்திற்கு சென்றார், 2 முறை சென்றார். நீங்க அவரை தடுத்து நிறுத்துறீங்க. அவர் என்ன வெடிகுண்டு வைக்கவா போறார்? அவரும் கோயிலுக்கு செல்லுகிறார். உன்னை விட ராமருக்கு அவர் வேண்டியவரியா? ஊதுகுழல் பேர் நல்லா இருக்கே. தன்னை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கணும். நானும் தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பண்றேன்னு டெல்லி தலைமைக்கு தெரியணும். இதுதான் நம்ம ரவிஜியோட ஸ்ட்ராட்டஜி. அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவர் அரசியல்வாதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் பாஜகவினுடைய ஊதுகுழல் மாதிரி தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இப்ப ஆடுதானே மாட்டிருக்கு. இதுக்கு அதிமுக தரப்புல ஏதாவது பதிலடி கொடுத்து பேசியிருக்காங்களா? குட்டி விட்டு ஆழம் பார்க்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவுக்கு சிங்கங்களாக ஏற்று வரும்போது கண்டிப்பாக எல்லா ஆடுகளும் ஓடுகின்ற நிலைமை தான் வரும். சங்கின்ற வார்த்தையை வச்சு ஆளாளுக்கு கருத்து பேசுற மாதிரி இந்த விஷயம் வளர்ந்துருக்கு. சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லல. சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்குவோம். மதவெறியை தூண்டுகிற சக்திகள், வெறுப்பு அரசியலை விதைக்கிற சக்திகள், கோவில் கடவுள் என்கிற பெயரால் மக்களை மயக்குகிற சக்திகள் தான் சங்கிகள் என்று அறியப்பட்டிருக்கிறது. அதாகப்பட்டது மகாஜனங்களே, நான் நல்லா விசாரிச்சுட்டு சொல்லும். இந்த கொரியர் தான் இருக்கிறதுலயே விலை சீப்பா இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருது இல்ல? எல்லா கணக்கும் கரெக்டா வரும் மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாருங்க இவரு? நம்ம கணக்கு இவருக்கு எப்படி தெரியும்? மேடம், எனக்கு எல்லா கணக்கும் தெரியும். ராமர் கோயிலை வச்சு பாஜக போடுற கணக்கு, பச்சோந்தி மாதிரி அடிக்கடி நிறம் மாறிக்கிட்டே இருக்கிற நிதிஷ்குமார் போடுற கணக்கு, வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் போட போற கணக்குன்னு எல்லா கணக்கும் நமக்கு அத்துப்படி. உனக்கு எல்லாமே தெரியுமா? அப்போ சங்கி அப்படின்னா என்னன்னு சொல்லு பாப்போம். ஏங்க, இவர்தான் ஏதோ எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்க வேற எதுக்கு இவரை டெஸ்ட் பண்ற மாதிரி வார்த்தையை வளர்க்குறீங்க? அவர் ஒன்றும் வளர்க்கல மேடம். சங்கின்ற வார்த்தையை வச்சு ஆளாளுக்கு கருத்து பேசுற மாதிரி இந்த விஷயம் வளர்ந்துருக்கு. ஆரம்பத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்னுடைய அப்பா ஒன்றும் சங்கி கிடையாதுன்னு சொன்னாங்க. சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைன்னு ரஜினிகாந்த் சொன்னாரு. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் புதுசா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க, சங்கினா நாட்டை நேசிக்கிறவங்க அப்படின்னு. இப்ப திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு விளக்கம், அதுதான் வேற லெவல். திருமாவளவன் அவர்கள் செம்மையா பேசியிருப்பாரு. அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்காரு? சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், மத வெறுப்புணர்வை தூண்டும் சக்திகள் அப்படின்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. நீங்களே பாருங்க. சங்கி என்பதை அவர்கள் ஏதோ பெருமையாக எடுத்துக்கொள்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது அவர்களின் காம்ப்ளெக்ஸ் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்கு அது உறுத்தலாகத்தான் இருக்கிறது, வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை போன்ற ஒரு தொனி அதிலே இருக்கிறது. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் சனாதன சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், பாகுபாடுகளை உயர்த்தி பிடிக்கிற சக்திகள், மதவெறியை தூண்டுகிற சக்திகள், வெறுப்பு அரசியலை விதைக்கிற சக்திகள், கோவில் கடவுள் என்கிற பெயரால் மக்களை மயக்குகிற சக்திகள் தான் சங்கிகள் என்று அறியப்பட்டிருக்கிறது. வெறுப்புணர்வு அரசியல் அதிகரிச்சுட்டு வருவது ரொம்ப ஆபத்தானது. இதனாலதான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தியோட 77வது நினைவு நாள்ல முக்கியமான கருத்தை பேசியிருக்காரு. அறநெறியில போராடி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் இதே நாள்லதான் கோட்சே அப்படிங்கிற மதவெறி தலைக்கேறிய ஒருவனால படுகொலை செய்யப்பட்டாரு. அந்த கோட்சேவை பல பேர் இன்னைக்கு தியாகியாக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி பேசுறாங்க. இது ஒரு முக்கியமான மேட்டர் தான் சார். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி பேசுனதுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆளுநருடைய பேச்சு மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திருக்குன்னு பல அரசியல் கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆளுநருடைய உருவமையை எரிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகை முற்றுகை உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஆளுநர் அடங்குற மாதிரியே தெரியலையே. நான் ஏன் சொல்றேன்னா, திரும்பவும் அடுத்தடுத்த சர்ச்சையான கருத்துக்களை பேசிட்டு தானே இருக்காரு. திருவாரூர்ல மாணவர்கள் ஆளுநர் வருகைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில கடுமையான கொந்தளிப்பை ஆளுநர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கு தான் நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆளுநர் ரவிக்கு ஊதுகுழல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவர் அரசியல்வாதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் பாஜகவினுடைய ஊதுகுழல் மாதிரி தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக என்கின்ற எதிர்கட்சி இருந்தவரம் தெரியாமல் போயிடுச்சு. அதனால பாஜகங்கிற எதிர்கட்சி சொல்கிறத மக்கள் கேட்கறது கிடையாது. அதனால ஆளுநருங்கிற முறையில் மீடியாவில் வந்து இன்னைக்கு அவர் வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காரு. ஊதுகுழல் பேர் நல்லா இருக்கே.
தன்னை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கணும். நானும் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்றேன்னு டெல்லி தலைமைக்கு தெரியணும். இதுதான் நம்ம ரவிஜியோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு தான் டெய்லி ஊதிக்கிட்டே இருக்காரு நம்ம ஊதுகுழல். கரெக்டா தான் சொல்றீங்க. நம்ம ஆளுநருக்கு மீடியா மேனியா இருக்குன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஆளுநர் RN ரவிக்கு மீடியா மேனியாவா? ஆமா பிரதர், இத நான் சொல்லல, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான் அறிக்கையில சொல்லியிருக்காரு. நாகப்பட்டினத்துக்கு போன நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா? அதுல என்ன சொல்லியிருக்காரு? கரெக்டா சொல்றீங்க. அந்த அறிக்கையில தான் மீடியா மீனியாவை பத்தி பேசியிருக்காரு. ஆளுநர் RN ரவிக்கு மீடியா மீனியா நோய் தாக்கியுள்ளதை போல தெரிகிறது. தினந்தோறும் தன்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வர வேண்டும் என செயல்பட்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களில் உள்ள கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை, தமிழக ஆளுநர் RN ரவி ஆகிய மூவருக்கும் தங்களுக்குள் யாருடைய பெயர் அதிகமாக மீடியாக்களில் வருகிறது என்ற மறைமுக போட்டியே இருப்பது போல தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காரு. மாநில அரசின் மீது விமர்சனம் செய்து அதன் மூலம் ஊடக வெளிச்சம் பெறவே இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மூவரும் தாங்கள் ஆளுநர் என்பதையே மறந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட அந்தந்த மாநில செய்தி தொடர்பாளர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு வெளுத்து வாங்கியிருக்காரு. செமையா சொல்லியிருக்காரு. என்ன மீடியா மீனியா நோய் இன்னொரு 3 மாசத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா மக்கள் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது சரி, நம்ம ராகுல் அவர்கள் மகாத்மா காந்தி படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான கருத்து பதிவு பண்ணிக்கிறதா சொன்னீங்களே? ஆமாங்க, மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல வெறுப்பு மற்றும் வன்முறையும் நிறைந்த சித்தாந்தம் காந்தியை இதே நாளில் பறித்து சென்றது. அதே வெறுப்பு சித்தாந்தம் காந்தியின் கொள்கைகள், லட்சியங்களை நம்மிடமிருந்து பறிக்க முயல்கிறது. வெறுப்பு என்னும் புயலில் உண்மை மற்றும் நல்லிணக்கத்தின் சுடர் அணைந்து விடக்கூடாது. இதுவே காந்திஜிக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஆமாண்டி செல்லக்குட்டி, இன்னைக்கு நாட்டுக்கு தேவையே இதுதான். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல தன்னோட அஞ்சலியை பதிவு பண்ணியிருக்காரு. மகாத்மா காந்தியின் லட்சியங்களையும் சிந்தனைகளையும் அழிக்க நினைப்பவர்களுக்கு எதிராக நாம் போராட உறுதி ஏற்க வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவை பாதுகாக்கவும் நமது மக்களிடையே நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தவும் அனைத்தையும் செய்வோம் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காரு. நாட்டுல இன்னைக்கு அரசியலுக்காக எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலான்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. தியாகிகள் தினமான இன்னைக்காவது சில திருந்தாத ஜென்மங்கள் நாம இன்னைக்காவது ஒழுங்கா திருந்தணும்னு உறுதி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எப்படிப்பா திருந்துவாங்க? எல்லாம் பச்சோந்தி கூட்டமாச்சே. சார் விட்டுருங்க சார், அவருடைய பச்சோந்தித்தனத்துக்கு அவரே பாடம் கத்துப்பாரு. ஏங்க, நீங்க 2 பேரும் யார பத்தி பேசிக்கிறீங்க? மேடம், உங்களுக்கு இன்னுமா புரியல? 9வது முறையா பீகார்ல முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காருல நம்ம நிதிஷ்குமார், அவரை பத்தி தான் பேசுறோம். பச்சோந்தியே தோத்து போற அளவுக்கு நிறம் மாறி இருக்காரு நிதிஷ்குமார். அவர் செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு பீகார் மக்கள் பாடம் புகட்ட போறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் நிறம் மாறின மறுநாளே அதிரடியா பீகாருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள். ஆமாண்டி செல்லம், நியாய யாத்திரை மேற்கொண்டிருக்கிற நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மேற்கு வங்கத்திலிருந்து பீகாருக்குள்ள நுழைஞ்ச உடனே பொதுமக்கள் கூடி நின்று பயங்கர வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இளைஞர்கள் கூட்டம் காங்கிரஸ் கொடிய கையில ஏந்திக்கிட்டு உற்சாகமா ராகுல் காந்தியை சந்திக்க வந்திருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்ப பேசின நம்ம ராகுல் அவர்கள் இந்த நியாய யாத்திரை ஏன் நடக்குதுன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. சூப்பர் மேட்டரா இருக்கே. ராகுல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இந்த யாத்திரை எதற்காகன்னு பலரும் கேக்குறாங்க. RSS, பாஜக ஆகியவை சித்தாந்த ரீதியா வெறுப்பை பரப்பி வருகின்றன. ஒரு மதம் மற்றொரு மதத்துக்கு எதிராக நிறுத்தப்படுகிறது. மக்கள் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமா வெறுப்பு சந்தையில அன்பு என்னும் கடையை நாங்கள் திறந்துள்ளோம். நாட்டின் அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை இந்த யாத்திரை நிகழ்த்தோன்னு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல இப்போ ஆடு சிங்கம் கதை திரும்பவும் உலாவிக்கிட்டு இருக்கு, பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? நம்ம அண்ணாமலைஜி யாராவது கலாய்ச்சிருக்காங்களா என்ன? ஏங்க, ஆடுன்னு சொன்னாலே அண்ணாமலைஜி தானா? வேற ஏதாவது இருக்கும். நீங்க சொல்லுங்க, யாரு ஆடு யாரு சிங்கம்? செல்லக்குட்டி, தப்பா நினைச்சுக்காத. திரும்பவும் நம்ம அண்ணாமலைஜி தான் டெல்லியில போய் 6 மாசமா அதிமுக காரங்க காலில் விழுந்து என்ன மாத்தணும்னு சொன்னாங்க. திரும்பவும் போய் விட சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலைஜி பேசினார்ல.
பாத்தீங்களா, இப்ப ஆடுதானே மாட்டிருக்கு. இதுக்கு அதிமுக தரப்புல ஏதாவது பதிலடி கொடுத்து பேசியிருக்காங்களா? ஆமா தம்பி, அதான் இருக்கவே இருக்காரு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிற வேலைகள்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னும், அதிமுக காரங்க சிங்கம் மாதிரி எழுந்து நின்னா ஆடால தாங்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்க. அதான் 4 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குழு அனுப்ப சொல்லுங்க. இன்னொரு 5 பேர் போட்டோம். போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை தூக்குங்க, அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்கன்னு போய் காலில் விழுந்து குட்டி விட்டு ஆழம் பார்க்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவுக்கு சிங்கங்களாக ஏற்று வரும்போது கண்டிப்பாக எல்லா ஆடுகளும் ஓடுகின்ற நிலைமை தான் வரும். இவங்க அடித்தடை இன்னும் விடலையா? தமிழ்நாட்டுல யார் ஆளுங்கட்சியா வர்றது அப்படிங்கறதுல தான் போட்டியா இருக்கும். ஆனா யார் எதிர்கட்சியா வரணுங்கிறதுல இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே. இதுக்கு தான் நம்ம திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு திமுக தலைமையிலான அணி, இன்னொன்னு அதிமுக தலைமையிலான அணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக ஒரு போட்டியே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல. இங்கே இன்றைக்கும் திமுக அதிமுக என்கிற போட்டி நிகழ்கிறது. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்றுதான் தமிழ்நாட்டிலே தேர்தல் களம் அமையும். பாஜக ஒரு பொருட்டே அல்ல. அது ஒரு அணியாக இருக்காது. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. பாத்தீங்களா? பார்த்தா சார், மணிப்பூருக்கு ராகுல் காந்தி அவர்கள் போனப்போ அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதையும், அசாம்ல இருக்கிற கோயிலுக்கு ராகுல் காந்தி அவர்கள் போகும்போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதையும் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அப்ப பேசுறப்ப ராகுல் காந்தி என்ன வெடிகுண்டு வைக்கவா போனாரு அப்படின்னு செம்மையா கேள்வி கேட்டிருக்காரு. எங்களுடைய ராகுல் காந்தி அந்த மாநிலத்திற்கு சென்றார், 2 முறை சென்றார். நீங்க அவரை தடுத்து நிறுத்துறீங்க. அவர் என்ன வெடிகுண்டு வைக்கவா போறார்? அவரும் கோயிலுக்கு செல்லுகிறார். உன்னை விட ராமருக்கு அவர் வேண்டியவரியா? செம்மையா பேசியிருக்காரு. இன்னைக்கு டெல்லியில நாடாளுமன்ற அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. பாத்தீங்களா? என்னென்ன இந்த தொடரிலே பேச வேண்டும் என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும், பாராளுமன்றத்திலே பேச வேண்டும். அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும். ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற நாளைக்கு தொடர இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிறது இந்த அரசாங்கம் 5 வருஷமா கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கிறது கிடையாது. அதை இந்த தடையாவது நீங்க எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்களாம். சரி தம்பி, 55 கிலோ எவ்வளவு ரேட்னு சொல்லு. ஆஹா, வெயிட்டான ஆர்டரா கொடுக்குறீங்களே சார். நான் கூட நீங்க அப்படியே பேசிட்டு போயிருவீங்கன்னு உங்களை தப்பா நினைச்சேன். அது எப்படிப்பா? நானும் நிம்மதியா இருக்கணும்ல. சரி சரி, நீங்க பல்கான ஆர்டரா பிளேஸ் பண்றதுனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட போட்டு தரேன். ஆமா, பார்சல் எங்க இருக்கு? தம்பி, அந்த பார்சல் கூட தான் நீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. எனது பார்சல் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனா? புரியலையே. ஆமா தம்பி, என் டார்லிங்க தான் பேக் பண்ணி மைசூருக்கு அனுப்பி வைக்கணும். ஃப்ளைட் சார்ஜ், ட்ரெயின் சார்ஜ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. அட பாவீங்களா, இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? ஏண்டா உன் மொண்டாட்டியை பார்சல் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கலுங்களா. அதாகப்பட்டது மகாஜனங்களே.